2023 இது 3 தவணையாக தருவாங்க. 2023 கடைசி தவணையா அப்ப அவங்க வந்து ஒரு இது வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பிஎம் ஸ்ரீ நாங்க ஒண்ணு கொண்டு வர போறோம். ஒட்டுமொத்த இந்தியாவில ஒரு 14,000 ஸ்கூல் நாங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி, நல்ல தரமான எஜுகேஷன் நாங்க குடுக்க போறோம் அப்படின்னு அவர் சொன்னார். தரமான எஜுகேஷன நாங்க தமிழ்நாடு நாங்களும் அதான் குடுக்குறோம். வெரி குட். அத பத்தி இன்னும் நாங்க நெறைய தெரிஞ்சுக்கணும்னு நாங்க ஆசைப்படும்போது தான், அதில இந்த NEP 2020 சார்ந்திருக்கின்ற சில சாராம்சம். இதெல்லாம் அதில நாங்க புகுத்த போறோம் அப்படிங்கிற மாரியான ஒரு அப்ப நான் சொன்னேன், அது எங்களுக்கு தேவையில்ல. எங்களுக்கு ஏற்கனவே நாங்க இருமொழி கொள்கையில வந்து இன்னைக்கு நாங்க நெறையா வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். சாதனைகள் திட்டங்களும் இருக்கு. சாதனை மாணவர்களையும் நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அது தேவையில்லங்க. நீங்க எப்போதும் குடுக்குற பணத்த குடுங்க. அதாவது இட்ஸ் டிபேட்டபிள். மனு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது நம்ம விவாதம் பண்ணி, அது நீ ஒத்து வரியா? நான் ஒத்து வரியா? அது ஒத்திசைவு பட்டியல்ல இருக்குது. நம்ம டிஸ்கஸ் பண்ணி வர வேண்டியது. அத விட்டுருங்க சார். நீங்க வருஷம் குடுக்கக்கூடிய பணத்த குடுங்க சார்ன்னா, அப்பதான் இழுத்து பிடிக்கிறாங்க. இல்ல. இதில நீங்க கையெழுத்து போட்டா தான் நீங்க பண்ண. அப்ப சரி அதில நீங்க மும்மொழி கொள்கைன்னு ஒண்ணு சொல்றீங்க. அது கண்டிப்பா எங்களால ஏற்றுக்கவே இல்ல அவங்க முடியாது. சொன்னது பிஎம்ஸ்ரீ ஸ்கூல இங்க நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா? இல்ல நீங்க NEP-ய தமிழ்நாடு ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? ஒட்டுமொத்தமா. இது வந்து 2 விதமா அவங்க சொல்றாங்க. பணம் நிறுத்தினதுக்கு காரணம், நீ பிஎம் ஸ்ரீய ஒத்துக்க அப்படிங்கிறாங்க.